தனியார் பால் விற்பனை நிறுவனங்கள் தன்னிச்சையாக பால் விலையை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு ஆவின் பால் முகவர் சங்க மாநில தலைவர் பொன்னுசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு தனியார் பால் நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தேர்தல் அறிக்கையில் அதிமுக அறிவித்தது போல ஆவின் பால் லிட்டருக்கு 25 ரூபாய் என விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொன்னுசாமி வலியுறுத்தியிருக்கிறார். தனியார் பால் நிறுவனங்கள் ஒவ்வொரு முறையும் லிட்டருக்கு 2 ரூபாய் வரை விற்பனை விலையை உயர்த்தி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கும் அவர் ஆட்டோ மின்சார கட்டணத்தை ஒழுங்குபடுத்தி இருப்பது போல் குழு அமைத்து பால் விற்பனை விலையையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தமிழக அரசு ஆட்டோ கட்டணம் மற்றும் மின்சார கட்டணத்தை வரைமுறைப்படுத்துவது போல ஒரு நால்வர் குழு அமைத்து தனியார் பால் நிறுவனங்களுடைய விற்பனை விலை மற்றும் கொள்முதல் விலையை தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 4.5 ஆண்டு காலமாக நாங்கள் தமிழக அரசுக்கு முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். அனைத்து தனியார் பால் நிறுவனங்களுடைய விற்பனை விலையை குறைப்பதோடு மட்டுமில்லாம தமிழக அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அனைத்து அத்தியாவசிய பொருட்களாக இருப்பதினால் உயிர்காக்கக்கூடிய பொருளாக இருப்பதனால் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.